GOG. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது மடுசுமை பகுதிக்கு வந்திருக்கோம். மடுசுமை பகுதியில் இடையில நாங்கள் வந்து நிற்கோம். வாங்க எங்களோட பூப்புற 150க்கும் அதிகமான மாணவர்களுக்கு இருப்பினும் வந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாடசாலை உபகரணத்தை வழங்கினதோட வராத மாணவர்களுக்கும் அதனை பொறுப்பாயிருந்து நடத்துகிற மடுசுமை ஈசா கல்வி நிலைய அமைப்பாளர்களிடத்துல நாங்கள் அந்த பாடசாலை உபகரணங்களை கொடுத்து விட்டு அந்த நிகழ்வுல நாங்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் ஈசா கல்வி மாணவர்கள் பல கலை நிகழ்ச்சிகளை அங்கே நிகழ்த்தியிருந்தாங்க. ஈசா கல்வி நிலையத்தினால எங்களை சிறந்த முறையில் வரவேற்று வித்தியாலயத்துக்கு விஜயம் செய்திருந்தோம். அவங்களும் எங்களை ஏற்கனவே தொடர்பு கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கும்படி கேட்டிருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணங்களை வழங்கினோம். இது பார்த்தீங்கன்னா போகிற வழி சரியான மோசமாக இருந்தது. எங்களுடைய வாகனத்தை செலுத்த மிகவும் சிரமப்பட்டு அங்கே சென்றோம். மழையின் ஒரு உச்ச பகுதியில் இருந்தது. இந்த பாடசாலை பொறுத்தளவிலே ஏற்கனவே இந்த பாடசாலை பெரிதொரு இடத்தில் இருந்தது. இயற்கை அனர்த்தம் மண் சரிவு காரணமாக அந்த பாடசாலை முழுவதும் அழிவுற்ற நிலையிலே அதற்கு பிற்பாடு இந்த பாடசாலை நிர்மாணிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கற்கப்படுகிறது. இந்த பாடசாலையில் உயர்தரம் வரைக்கும் இந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அந்த பாடசாலையிலே கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் பாடசாலை உபகரணங்களை வழங்கின தருணமே இது.
ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோளுக்கு தோளாக நின்ற எங்களுடைய மதகுருவாகிய முருகானந்தன் ஐயா அவர்களுக்கு முதலுக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் எங்கெல்லாம் தேவையோடு இருக்கிற மாணவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை சென்று பார்ப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் எங்களுடைய விருப்பமும் மாஞ்சியுமா இருக்கின்றது. ஏனென்றால் உலகிலே யாராலும் கொடுக்க முடியாத பெரிய பரிசு கல்வி. இந்த பரிசை சரியாக ஒருவர் பெற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை என்றைக்கும் செழித்திருக்கும் என்பது உண்மை. ஆனால் கல்வி என்பது எதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் நமது வாழ்க்கையை இந்த உலகத்தில் சிறப்பாக கொண்டு போவதற்கு. தடையாயிருக்கின்ற கற்கை உபகரணங்கள் இல்லாமல் யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதிலே எமது யூடியூப் சேனலானது மிக விரைவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது தேடி இனம் கண்டு மாணவர்களுக்கு உதவி செய்வதுதான் எங்களுடைய பணிவான நோக்கம். அன்பு சகோதரங்களே, அன்புடன் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். எனவே கல்விக்குரிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்குடன் நான் நினைக்கின்றேன். GOGM யூடியூப் சேனலுடைய நிறுவனத்தார் தங்களுடைய பங்களிப்பை இன்று எங்கோ வந்து எமது பாடசாலை என்ற முகவரி தெரியாது, இருந்தாலும் கூட எமது பாடசாலை மாணவர்கள் நலன் கருதி இங்கு வருகை தந்து அந்த உதவியை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். மகாவித்யாலயம் இந்த 2 கல்வி நிலையங்களுக்கும் நாங்கள் உதவி செய்துவிட்டு நாங்கள் திரும்ப எங்கே போகிறோம் அப்படின்னா மடில் சுமை தமிழ் மகாவித்யாலயத்துக்கு போகிறோம். அங்கே ஏற்கனவே நாங்கள் தேவ மகிமை ஊழியங்கள் சார்பாக GOGM யூடியூப்ல கூட நாங்கள் ஏற்கனவே ஸ்காலர்ஷிப், அதாவது தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரீட்சை வழிகாட்டலை நாங்கள் செய்திருந்தோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் அந்த பாடசாலைக்கு தான் போகிறோம். மடில் சுமை தமிழ் மகாவித்யாலயத்தில் வைத்து உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். வணக்கம்.